வீக்கா ஃபேன்ஸ்க்காக ஏதாச்சும் சொல்லிட்டீங்கன்னா வீக்கால காங்க இருக்காங்க வீ இல்லைன்னா எப்படி SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, Ambur Star Biryani. Co-powered by SA College of Arts and Science. Special partner BB App. Gift partner Ansh. Spa partner eSpa. Refreshment partner Aladi Patiyan Alva Kadai Karpati Coffee. Noise and Brains and Sasta Productions presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets at District App. Business operator Legendary Network Private Limited. நீ நடந்தால் நடையழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு அந்த வான்மழை எல்லாம் இந்த பூமிக்குத்தானே என் வாலிபம் எல்லாம் இந்த சாமிக்குத்தானே. அந்த காவேரி நேம் எவ்வளவு ஸ்பெஷல் ஆக்சுவலா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னப்பா மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி ஒரு கேட்டகரி வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கான்னு தெரியல, பட் எனக்காகவே கிரியேட் பண்ண மாதிரி ஒரு கேட்டகரி. ரியல் பேரு ரியல் பேரு ரியல் பேரு ரியல் பேரு. இப்பயும் நான் சிங்கிளா தான் இருக்கேன்டா. நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க வீட்ல உங்களை மாதிரி பொண்ணு இருக்காங்க, நாங்களே அந்த மாதிரி இருக்கோம், ஒரு டாட்டரா ஒரு சிஸ்டரா ஒரு வைஃபா. காவேரின்ற ஒரு கேரக்டர் வந்து எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்க முடியுது. உங்க வீட்டு பொண்ணா நீங்க என்ன பாக்குறீங்க, ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த அவார்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். அவார்டை கொடுக்க போற பிரசன்டர் வந்து பயங்கரமான ஒரு மோஸ்ட் ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோ ஆஃப் டெலிவிஷன். லெட்ஸ் வெல்கம் வெற்றி வசந்த் டு தி ஸ்டேஜ். இந்த உமன்ஸ் டே அதுவுமா வந்து இங்க சாதிச்ச ஒரு பெண்ணுக்கு நீங்க ஒரு விருது கொடுக்க போறீங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல இன்ஸ்பயர் பண்ண ஒரு பெண் பத்தி பேசணும்னா? எல்லா லைஃப்லையுமே அம்மா தாங்க இன்ஸ்பிரேஷனு. அம்மா நம்மளை எப்படி ஒழுக்கமாக வளர்க்குறாங்களோ நம்ம அதை அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்க போகிறோம். அப்பாவோ அம்மாவோ. ஸோ இப்போ விமென்ஸ்ன்னு கேட்குறப்ப அம்மா நம்மளை ஒரு ஒழுக்கமாக வளர்த்துருப்பாங்க. நேரத்துக்கு சாப்பிட்ணும், தூங்கணும், நம்மளை பாசத்தோடு வளர்க்குறது, பணிவாக வளர்க்குறது, ஒபீடியண்ட்டாக வளர்க்குறது எல்லாமே அம்மாவாக தானே இருக்கும். ஸோ அம்மா தான் இன்ஸ்பிரேஷன். அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அதை நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன கொடுக்க போகிறோம், அதுதான். ஓகே, ஸோ அம்மா வந்து பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்கும், அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது, அதெல்லாம் ஓகே. உங்கள் லைஃபையே மாற்றின ஒரு பெண் அப்படின்னா அது யார்? இல்லை, ஆக்சுவலாக லைஃப்பை மாற்றின பெண்ணோட ஆண்கள் தான் அதிகம். ஏன்னா என் மனைவி எனக்கு இப்போ தான் லைஃப் பார்ட்னர். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இப்போ லைஃப் பார்ட்னர். எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து வெறும் பசங்க மட்டும்தான் பழக்கம். பசங்க கூடயே வந்து ட்ராவல் பண்ணி போயிருக்கேன். இப்போ சேஞ்ச் ஆகிருக்கின்றது வந்து நீங்கள் கேட்டதுக்காண்டி நான் ஒன்று சொல்கிறேன். லைஃபையே மாற்றலை, லைஃப்பில் ஒரு பொசிஷனை மாற்றிட்டாங்க. சிங்கிளாக இருந்த என்ன ஹஸ்பண்டு அப்படிங்கிற இடத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணி குடும்பஸ்தாயி இதெல்லாம் உன் பொறுப்பு, பார்த்துக்கோ, வாழ்க்கையில் சும்மா ஊதாரித்தனமாக சுற்றிட்டு செலவு பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுத்தது என் மனைவி தான். ஓகேங்க, தி மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆக்ட்ரஸ் அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்றத ஒரு ஏவி மூலமா பார்த்துடலாம். கேன் வி ஹேவ் தி ஏவி ப்ளீஸ்? லக்ஷ்மி பிரியா அவர்களுக்கு மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆக்ட்ரஸ் என்ற விருதினை வழங்கி கௌரவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது SS Music. Yes, ladies and gentlemen, put your hands together for the most relatable actress of the year 2025, Lakshmi Priya. காவேரிங்கிற பேர்ல தான் வந்து ஐ திங்க் யூ ஹவ் ஸ்டார்டட் யுவர் கெரியர், ரைட்? பன்னிக்குட்டி படத்துல உங்க கேரக்டர் நேம் காவேரி, அண்ட் இப்போ திருப்பி காவேரிங்கிற பேர்ல மக்கள் எல்லார் மனசுலயுமே நீங்க இடம் பிடிச்சிருக்கீங்க. ஹவ் யூ ஆர் ஃபீலிங்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன உடனே சொல்ல விட்டுருவாங்களா? இருங்க, அவங்க பண்ண வேண்டியது நான் ஒன்று பண்ணிடுறேன். நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக எங்கள் 2 பேர் சீரியலுமே ஒரே டைமில் தான் லான்ச் ஆச்சு. ஆமாம், கரெக்டா? ஸோ இப்போ வந்து வீக்கான்றது எவ்வளோ ட்ரெண்டுனா அவ்வளோ ட்ரெண்டு. லாஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்தீங்களா, சவுண்டு பார்த்தீங்களா, சொல்லி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிரவீன் சார் வந்து சொல்லி அடித்தார். இருங்க, இதுக்கு அடுத்து
இதுக்கு முன்னாடி காவேரிக்கு என்ன பேர் இருந்துச்சு எல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்க. அந்த பேர் சேரலைனாலும் பரவாயில்ல, இப்போ நான் கொடுக்குற பேர் கண்டிப்பாக சேரும், வெயிட் பண்ணுங்கன்னாரு. அதே மாதிரி விஜய் காவேரி வந்து பீக்கு ட்ரெண்டு. ஸோ அந்த விஷயம் வந்து டைரக்டர் சாருக்கு தான் சேரும். அதுக்கப்புறம் அதில் க்யூட்டாக நடித்த 2 பேரையும் சேரும். தேங்க்யூ. இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த பொண்ணு ஏற்கனவே ரொம்ப நேர்லையுமே சுட்டித்தனமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரில, நான் 2-3 தடவை ஷோஸில் மீட் பண்ணதோட சரி, சாருக்கு தான் தெரியும். அதுலேருந்து எடுத்து வச்சாங்களா சீரியலுக்கு என்ன எதுன்னு தெரியாது. ஏன்னா பொதுவாக நம்மளை நேரில் பார்க்குற டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவன்ட்டு இதெல்லாம் பண்ணுவானா, வா நீ வந்து அதை அப்படியே நடிச்சு காட்டு அப்படின்றவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு தெரில. அவங்க சொன்ன மாதிரி மூவிஸ்லேருந்து இங்கே வந்து இப்போ ஒரு நல்ல ரேஞ்ச் வந்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் உங்கள் அது பேர் என்னது, அந்த உரையை கண்டினியூ உரை. அந்த காவேரி நேம் எவ்வளோ ஸ்பெஷல் ஆக்சுவலாக உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எஸ் மியூசிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த அவார்டுக்கு மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆக்ட்ரஸ், இந்த மாதிரி ஒரு கேட்டகரி வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கான்னு தெரியல, பட் எனக்காகவே கிரியேட் பண்ண மாதிரி ஒரு கேட்டகரி இது வந்து எனக்கு கிடைச்சிருக்கிறது மோஸ்ட் ரிலேட்டபிள் ஆக்டர் கிட்ட இருந்து. அது வந்து நான் சொல்லியே ஆகணும். ஐ ஹவ் நெவர் சீன் ஒரு மேல் ஒரு ஹீரோயிக் கேரக்டர் வந்து இவ்வளோ ரிலேட்டபிளாக நடிக்க முடியுன்றது உங்களை பார்த்து நான் நினச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி உங்கள் இயக்குனர் வேலை வாங்குறாரோ அந்த மாதிரி எனக்கு என் இயக்குனர் வாங்கிறாரு. அவ்வளோ விஷயம். ஆக்சுவலி வி ஆர் லக்கி டு ஹேவ் சச் டைரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால தான் இது இவ்வளோ ரிலேட்டபிளாக மாறி இருக்கு. அண்ட் இந்த ரிலேட்டிவிட்டி வந்து என்னோட கேரக்டரில் என்னென்ன இருக்குன்னு பிரவீன் சார் பார்த்து தான் என்னை செலக்ட் பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. பட் நான் அப்படி என்ன பண்ணேன்னு தெரில. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்போ அவர் வந்து இந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சிருக்காரு. அண்டு இப்போது மகாநதி ரீச் ஆகிருக்க இந்த லெவலில் வந்து நிறைய பேர் எனக்கு டிஎம்ஸ்லாம் பண்ணுறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் உங்களை மாதிரி பொண்ணு இருக்காங்க, நாங்களே அந்த மாதிரி இருக்கோம், ஒரு டாட்டரா, ஒரு சிஸ்டரா, ஒரு ஒய்ஃபா, அக்காவா, எல்லா மாதிரியுமே வந்து காவேரின்ற ஒரு கேரக்டர் வந்து எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்க முடியுது. இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் கேரக்டர். இதுலேயும் வந்து நிறைய ஃபால்ட்ஸ் இருக்குது. ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வி டூ ஹேவ் தட். அண்ட் இந்த கேரக்டரில் வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன் சார் எடுத்துகிட்டு வந்ததுனாலையோ என்னவோ உங்கள் எல்லாருக்குமே இது அவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்குது. உங்கள் வீட்டு பொண்ணாக நீங்கள் என்னை பார்க்குறீங்க. ஸோ அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த அவார்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். 2 சீரியலுடைய கொலாபரேஷன் இங்கே நடக்க போகுது. லவ் ஃபெயிலியர், மகாநதி ஹீரோயின் ப்ளஸ் சிறகடிக்க ஆசை ஹீரோ மீட் பண்ணுறாங்க. எப்படி இருக்க போகுது? இதான் கண்டென்ட். ஹாய், யார் நீ? யார் நானா? என்ன ஞாபகம் இல்லையா? இல்லையே. நம்ம காலேஜா? ஏம்மா நான் ஸ்கூலே தாண்டலம்மா. என்னம்மா நீ காலேஜுங்கிற? இல்லை, நம்ம காலேஜில் மீட் பண்ணோம், அப்புறம் பேசணும். மேபி நான் யாரையாவது வந்து சவாரி டிராப் பண்ண வந்திருப்பேன். அப்போ பார்த்தீங்களா? சவாரியா? நான் டிரைவர் முத்து. நீங்கள் வந்து நிறைய சவாரியில் நிறைய பொண்ணுங்களை ட்ராப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பொண்ணுங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையும் ட்ராப் பண்ணுவோம். சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் ட்ராப் பண்ணுவோம். நீங்கள் பெரிய டிரைவர் தான், ஒத்துக்கிறேன். இவ்வளோ குழப்பினதுனால தான் நம்ம பிரிஞ்சிட்டோம். பிரிஞ்சிட்டோமா? ஆமாம். ஏம்மா நான் உன்னை இப்போதாம்மா பார்க்க. யார் உன் பேர்? என்ன முதல்ல? என் பேர் காவேரி. காவேரியா? செல்லமா என்ன வைஷுன்னு வேற கூப்பிடுவாங்க. அப்படி வேற கூப்பிடுவாங்களா? அது எப்படிமா காவேரிய கான்னு கூப்பிடலாம் இல்ல வேரின்னு கூப்பிடலாம்? நீங்க தான் என்ன செல்லமா வைஷுன்னு கூப்பிடுவீங்க, மறந்துட்டீங்களா? ஐயா இது தப்பா. எப்படிலாம் லவ் பண்ணோம்? ஃப்ரெண்ட்ஸா மெசேஜ்லாம் பண்ணி, கால் பண்ணி, டிராப் பண்ணி, நம்ம ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்றோம். ஆனாலும் காலேஜ்ல தான் நீங்க என்கிட்ட லவ்வே சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? யாரையும் லவ் பண்ணலையே. இந்த பாருமா, நமக்கு லவ் நீங்க மல்லிப்பூ கூட வாங்கி தந்தீங்க, ஞாபகம் இருக்கா? இது வரைக்கும் என் சொந்த வாழ்க்கையில என் பொண்டாட்டி ஒரு ஆள் தான் மல்லிப்பூ வாங்கி கொடுத்துருக்கேன். எங்க அம்மா கூட வாங்கி கொடுத்தது இல்ல. அதுக்கு முன்னாடியே நீங்க எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு மறந்துருச்சா? சரி, எனக்கு அம்னீசியாவா இருக்கும். அப்போ இப்ப இருக்க வைஃபை கட்டி விட்டுருங்க, நான் தான் இருக்கல. ஏமா எனக்கு இப்பதாம்மா கல்யாணமே ஆயிருக்குது. நான் எனக்கு பார்த்த ஞாபகம்லாம் இல்லம்மா. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு உனக்கு நீ வேற யாரோ நினைச்சுன்னு இருக்கிற. பேர் காவேரி தானே சொன்ன? ஆமா. சுருக்கமா கான் தானே கூப்பிடுவாங்க. ஆமா. எனக்கு நல்லா தெரியும். இருமா, நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், நானும் ரசிச்சு பார்த்துருக்கேன். மகாநதி சீரியல்ல விஜய் கூட பொண்டாட்டியா நடிக்கிற பொண்ணு தானே நீ? பத்தியா ஊரே ஏமாத்த பாக்குற பத்தியா? இந்தாம்மா நான் டிரைவர் தான், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிலாம் நினைக்காத. நாங்களும் அப்பப்ப வண்டி ஓட்டும் போது, வண்டி ஓரமா நிப்பாட்டும் போதெல்லாம் பார்ப்போம். இப்ப என்ன விஜய் கூப்பிடணுமா? ஓகே, இந்த நேரத்துல ஸ்பெஷல் கேமியோ கொடுக்க நம்ம விஜய் கூப்பிடுறோம். சுவாமிநாதன். யாரு? என்ன நடக்குதுங்க? இவர் யாரு? இவர்தான் விஜய். ப்ரோ சூப்பரா இருக்கு. மச்சான் சவாரி நல்லா போயிட்டு இருக்கா? சவாரி நல்லா போகுது ப்ரோ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காவேரியோட?
காவேரி கூட நான் இது பண்ணல. காவேரி தான் வந்து நான் உன்னதான் லவ் பண்ணுங்குது. முதல்ல நிவீனை தானே லவ் பண்ணுச்சு. நான் வெளியே போகும்போது கேட்டுட்டு இருந்துச்சு, ஏதோ பூ வாங்கி கொடுத்தீங்க காதில் வச்சிங்க அப்படின்னு ஏதோ. நான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம டேக் போகிறதுக்கு முன்னாடி கூட சொன்னேன்ல, நான் முத்துன்னு ஒருத்தரை லவ் பண்ணேன், அவருக்கு மல்லிப்பூ வாங்கி திரும்பி. அதுக்கப்புறமா டிரைவ்லாம் கூட்டு போய் ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணோம், காலேஜில் ப்ரப்போஸ் பண்ணாரு, அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேனே. நானும் சொன்னேன்ல வெண்ணிலாவை பற்றி நிறையா சொன்னேன். சூப்பர். ஏதாச்சும் கேட்டிங்களா நீங்கள்? ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சிக்காம இருக்காங்க. இந்த நேரத்துல வேற யாரோ வர மாதிரி தெரியுது எனக்கு. வேற யாரோ பொண்டாட்டி வராங்க. ஐயோ அம்மா ஏதோ கேள்வி கேட்கணும். இப்ப கேளு, என்ன கேட்டுட்டு இருந்த? யார் நீங்க? She is my wife. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பக்கம் சேர்ந்துலங்க. wife. ஆனா இதுல பட ரியல் பேர் ரியல் பேர். இப்ப நான் சிங்கிளா தான் இருக்கேன்டா. பழைய காலத்து சாலமன் பாப்பையா மாதிரி இவர் இந்த காலத்து சாலமன் பாப்பையா? நடுவுல அவங்க ரெண்டு பேர் தான ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இது ஏன் பொண்டாட்டிமா, சொந்த பொண்டாட்டிமா. அவங்க இப்ப எப்படி நீங்க வந்து புருஷன் பொண்டாட்டியா நடிக்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்க புருஷன் பொண்டாட்டியா நடிக்கிறாங்க. இதுதான் என்னோட ஒரிஜினல் பொண்டாட்டி, நான் தான் என்னோட ஒரிஜினல் புருஷன். ஓகேவா? சரி. அவர் என்ன செல்லமா வைஷுன்னு தான் கூப்பிடுவாரு. அது வேற ஒண்ணு இல்ல. இது வந்து ஏன் ஞாபகத்திலே இருக்கிறதுனால அவரு எந்த பொண்ணை பார்த்தாலும் வைஷுன்றுவான். ஏனா இங்க பேர் நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன். அமைதியா இருக்கியா? எனக்கு டக்குன்னு சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி மாறிடுச்சு. பயங்கர பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல்கள். Yes, thank you so much. Thank you. அதான் சொல்லி அனுப்பிச்சாங்க, இந்த பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்களாம் பாட்டு போட்டா. அதான் வந்து proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, Ambur Star Biryani. Co-powered by SA College of Arts and Science. Special partner BB App. Gift partner Ansh. Spa partner eSpa. Refreshment partner Aladi Patiyan Alva Kadai Karpati Coffee. Noise and Grains and Sasta Productions presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets at District App. Business operator Legendary Network Private Limited.